ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவில் வர வீடியோ எல்லாத்துக்கும் நாங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது என்ன வீடியோன்னு பாருங்க. 10 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா 20 லட்சம் ரூபா சம்பளம் எடுப்போம். ஊர்ல சொந்த பந்தங்கள் வந்து காசு கேட்பாங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு காசு அனுப்புன்னு கேட்டா நாங்க 10 லட்சம் உழைச்சாலும் 10,000 தான் அனுப்புவோம். ஏன்டா நாங்க வழி இந்த தம்பிக்கு என்ன பிரச்சனைனா, வெளிநாட்டில் இருக்கிற 10-15 லட்சம் உழைப்பினமாம், ஆனால் கஸ்டமர் கேட்டால் 10,000 தானே அனுப்பினமாம். தம்பி வெளிநாட்டில் அவ ஏர்ன் பண்ணுற காசை பற்றி கதைக்கிறார், ஆனால் அவங்களுக்குள்ள செலவை பற்றி கதைக்கல. அந்த 10-15 லட்சம் ரூபா உழைக்கிறவ வீட்டு லோன் வாகன லோன் தவிர அவ அதுக்கு 2 வருஷத்துக்கு முதல் தம்பி அக்கா தங்கச்சின்ற கல்யாணத்துக்கு பட்டது, அக்காண்ட பிள்ளைண்ட படிப்பு செலவுக்கு பட்டது, அதுக்கு சிலவுல வட்டிக்கு வாங்கி நம்ம அந்த காசெல்லாம் முடிய தம்பி 10,000 அவங்க சேவிங்ல உங்களுக்கு அனுப்பினோம்டா சந்தோஷம். ஆனா அது இல்லாம கடன் அட்டையில நீங்க கேட்டதுக்காண்டி கிரெடிட் கார்டுல கட்டுற உங்களுக்கு காசு அனுப்புறவே இருக்கணும். ஸோ அதனால அவங்களோட ஹார்ட் ஒர்க்களை கொச்சப்படுத்துற மாதிரி கதைக்காதீங்க. நீங்க இங்க எல்லாம் வீடு